டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலோட முடிஞ்சிருச்சு. டெல்லி தேர்தலோட இந்தியா கூட்டணியினுடைய முடிவு அப்படிங்கிறது ஆரம்பமாயிருச்சுங்கிற பார்வைகளை எல்லாம் அரசியல் நோக்கர்கள் வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்கறது? இல்லை, அது அப்படி நம்ம பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தேர்தல் வந்து அது மாநில அரசியல் மீது நடக்கும். அது வந்து இப்போது மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான். இது அரசியலில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரே தேர்தலில் மக்கள் வந்து ஒரே தேர்தல் ஒன்றா நடக்கும்போதே மாநிலத்துக்கு ஒரு மாதிரி ஓட் பண்ணுவாங்க. ஓவர்வெல்மிங்காக மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு வேறு மாதிரி ஓட் பண்ணுவாங்க. இப்போது மகாராஷ்டிரா எலெக்ஷனே அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு 6 இடைத்தேர்தல் நடந்தது அதே சமயத்தில் மக்களவைக்கு. 6 இடைத்தேர்தல்லையும் வேறு ரிசல்ட்டை மக்கள் கொடுத்தாங்க. ஸோ இந்த அரசியலையும் அந்த அரசியலையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்தியா கூட்டணி என்பது ப்ரிடாமினண்ட்டாக இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இந்தியா வந்து ஒரு பெரும்பான்மைத்துவ நாடாக மாற்றாமல் ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியும் அந்த கொள்கை பிடிப்பிலும் அதோட கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே கிளியராக தான் இருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தந்த மாநிலங்களுக்கு வரும்பொழுது அந்த மாநிலங்களுக்கு தேவையான அரசியலை தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். அதில் எந்த பர்சனல் எனிமிட்டியோ இல்லை வந்து எந்த விதமான இதுவோ இல்லாமல் ஒரு அரசியல் மெச்சூரிட்டியோடு தான் அதை நம்ம பார்த்தாகணும். அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே, திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாஜக தேர்தலுக்கு பிறகு இங்கிருந்து எம்எல்ஏக்களை வாங்குவாங்க, ஒரு போச்சிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடந்த 10 வருடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இதாவது ஒரு அரசு அமைக்க வேண்டும், தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடந்ததுக்கு பிறகு யாருக்குமே பெரும்பான்மை வராத சமயத்தில் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான் நாங்க போய் யாரையும் வலை வீசி தேடி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவங்க எங்களை நோக்கி இல்ல நீங்க தான் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும், திரு நரேந்திர மோடி அவர்களால் தான் ஒரு மக்களுக்கு தேவையான அவங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், அதன் காரணமாக அவங்க எங்களை நோக்கி வருகிறார்கள். சோ அதனால அது போச்சிங் அப்படின்றது மாதிரியான அந்த வார்த்தைகள் ஒரு அர்த்தமற்றவை. அப்புறம் குறிப்பாக டெல்லி பத்தி கோடி அப்படின்னு ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்களே, ஒருத்தருக்கும் 15 கோடி வரைக்கும் விலை பேசியிருக்கு என்கின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதாவது அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதுக்கு பிறகு ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. உங்கள்கிட்ட அது மாதிரி யாரு பேசினாங்க, அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ் இருந்தா கொடுங்க, நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னாங்க. பட் அது அவரால் எந்த ஒரு கால் ரெக்கார்டும் காட்ட முடியல. அவர் பேசினது அது ஒரு பொய், மக்களை திசை திருப்பதற்காக. இன்ஃபேக்ட் ஏற்கனவே அவர் தோல்வியை ஒத்துக்கொண்டார் அப்படின்னு தான் நாங்க பார்க்கிறோம். இல்லாட்டினா இது மாதிரியான தேர்தலை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, பாஜக விலை கொடுத்து வாங்குகிறாரு அப்படின்னு ரிசல்ட் கூட வரல, இன்னும் முதல் பாக்ஸ் கூட இவிஎம் ஓபன் கூட ஆகல, நேத்தே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. சோ இது எல்லாத்தையும் என்னத்தை காட்டுகிறதுனா அவருக்கு தோல்வி பயம். அவரை ஒரு மோஸ்ட் அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டரா கடந்த 10 வருடத்துல மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாலை வசதி கிடையாது. திரு சசிகாந்த் செந்தில் சொன்னது மாதிரி யமுனையில ஒரு காலத்துல யமுனை கங்கைக்கு ஈக்குவலா அதுல நீர் போகும். இப்ப அது ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த யமுனா ஆக்ஷன் பிளானுடைய பணம் அவர் செலவு பண்ணவே இல்லை. இடிபி எஸ்டிபி எதையுமே அவர் போடாம அந்த பணத்தையும் அவர் தனக்கு கட்சிக்காகவும் தனக்காகவும் பயன்படுத்தி கொண்டார். அதே மாதிரி அவர் மேல உள்ள ஊழல் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மக்களுக்கு அது தெளிவாக சேர்ந்திருக்கிறது. மகளிர் வாக்குகளை திரு சசிகாந்த் சொன்னாரு. இந்த தேர்தலை பொறுத்தவரை மகளிர் அதே மாதிரி ஆண்கள் 2 பேருமே 60% ஈக்குவலா போல் பண்ணியிருக்காங்க. சோ அதனால மகளிர் அவங்களுக்கு கொடுத்த அந்த இலவச பஸ் வசதி, அப்புறம் குடிநீர் வசதி, அதுக்கப்புறமேட்டு மொஹல்லா கிளினிக் அப்படின்னு அந்த வசதி, அதுக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல்ல மகளிர் அதிகமாக ஓட்டு போட்டிருந்தாங்க. சோ அது என் பிளாக்கா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இந்த தடவை அது மாதிரி நாங்க பார்க்கல.
அதுக்கப்புறமேட்டு எங்களுடைய தலைவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் இங்க வந்து களம் கண்டது. அதிலும் குறிப்பாக வந்து குடிசை வாழ் மக்களுக்கு அவங்க அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தார்கள். இது வந்து முதல் தடவையாக வந்து பாஜகவுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரம் வேறு விதமாக அமைந்திருந்தது. அதாவது ரோட்ல போய் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றது, மைக் எடுத்து பேசுறது, இது பாம்ப்ளெட் விநியோகம் பண்றது, அப்படி இல்லாம மக்களோடு மக்களாக மற்ற பகுதிகளில் தேர்தல் பிரச்சார வியூகத்துக்கும் தலைநகர் டெல்லியில ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு பேரணி அமைக்கிறதோ இது போன்ற பெருங்கூட்டத்தை கூட்டுறதோ ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதையெல்லாம் எப்படி எந்தெந்த கட்சிகள் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்பாக திரு வசீகரன் அவர்களிடம் கேட்கணும். தொடர்ந்து உங்களுடைய கட்சியின் முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற கனவு தற்போதிருந்தே சரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அது அப்படி சொல்லிட முடியாதுல்ல. இப்போதானே ஆரம்பிக்கும் போது எண்ணிக்கை இப்போ தான் துவங்கி இருக்கிறாங்க. அது போக போக நேரம் 10 மணி 9 மணி 10 மணிக்கு மேலே தான் அதனுடைய இதெல்லாம் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த தோல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஏன்னா நான் தொடர்ந்து டெல்லியில் தொடர்ந்து பிரச்சாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு தான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மக்கள் வந்து டெல்லி மக்கள் அப்படி ஒன்றும் தூக்கி எறிகிற அளவுக்கு டெல்லியில் வந்து எங்களுடைய இப்போ செயல்பாடுகள் அப்படி இல்லை. தொடர்ந்து மக்களுக்காக அதாவது நல்லதை செய்து தான் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி அவர்கள் இன்றைக்கி 1000 குறைகள் சொன்னாலும் அலிகேஷன் சொன்னாலும் அவர்களுக்கே தெரியும் ஆம் ஆத்மி கட்சி நல்லது செஞ்சு தான் இங்கே வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா கிட்ட இப்போ எந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரும்போது அது ஒரு சதவீதம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஆனால் இன்றைக்கி பிஜேபி வந்து பர்டிகுலராக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொகுதியிலும் சிசோடியா அவர்கள் தொகுதியிலும் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக எல்லா யுக்திகளையும் அரசியல் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவர் திரு சசிகாந்த் சொன்ன மாதிரி எந்தெந்த குறுக்கு வழிகளில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பணப்பட்டுவாடா கடைசி நேரம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மதுபானங்கள்லாம் கடைசி வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கடுமையான வேலைகள்லாம் பார்த்துருக்குறாங்க. இன்னும் வந்து இவர்கள் வந்து அதாவது ஊழலுங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஊழலை ஒழிக்கணும்னு தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கிறப்ப இந்த கட்சியில் வந்து ஊழலுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த குற்றச்சாட்டின் பேரில் தான் உங்கள் கட்சியின் அதுதான் அதை டேமேஜ் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அது என்னன்னு கேட்டால் எதையுமே அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு டே 1ல் நாங்கள் ஏறி உட்காந்ததுலேருந்து தொடர்ந்து எங்களுக்கு நாங்கள் தொந்தரவுகளை தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி ஆளுநர்களை வச்சு பண்ணாங்க. இப்போ ஊழலை பற்றி பேசினார். ஊழல் அந்த நிர்வாகத்தையே வந்து அந்த துறையே வந்து எங்கள்கிட்ட இருந்தது. அதாவது இந்த ஊழல் ஒழிப்பு துறையே நம்ம கையில் இருந்தது. ஆட்சிக்கு வந்த முதலாக அந்த ஊழல் கையில் இருக்கிறதுனால பிஜேபி பயந்து போய் தான் அந்த ஊழல் துறையே தன் பக்கம் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அது நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கையில் இருந்தால் இது வந்து எல்லாரையும் பாதிக்கும், அந்த ஊழல் செய்யக்கூடிய எடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இடங்கள்லேயே அங்கேயும் தொடர்ந்து அரசு அதிகாரிகள்லாம் ஐஏஎஸ் அதிகாரிலாம் நியமிக்க முடியாத ஒரு சூழலை எல்லா மாநிலங்களையும் அந்த அதிகாரங்கள் இருக்கும்போது அதை பறித்தாங்க முதல்ல. அப்புறம் அதை பறித்தது இல்லாமல் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனோம். அதில் நீதிமன்றங்களில் வெற்றி கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே அந்த முயற்சிகள் எடுத்தாங்க. ஆக தொடர்ந்து அதுக்காக தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் நேரிலேயே பார்த்து ஆதரவு கேட்டு அந்த சட்டத்தை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தார். இருந்தாலும் அதுலேயும் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆக இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது டெல்லியை பொறுத்த அளவில் இன்னும் போக போக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல எல்லையை ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஆரம்ப நிலை அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த முடிவுகளை வச்சு நம்ம எதுவுமே முடிவெடுத்துட முடியாது. ஒரு 50% மேலான வாக்குகள் இது வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி செக்யூர் பண்ணி வச்சுட்டே வந்திருக்கிறாங்க. இப்போ சரிசமமாக ஷீட் பார்க்குறப்ப முன்னிலை விவரங்கள் பார்க்குறப்ப 11, 15ன்னு ஒரு நெருக்கமான இதை வச்சு முடிவு பண்ணிட முடியாதுங்கிற நான் இப்போ உள்ள சூழலுக்கு இந்த வாக்குகளையே இந்த எண்ணிக்கையில் வச்சு எந்த முடிவுன்னு நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா வந்து டெல்லியில் பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை, கள நிலவரம் அப்படி இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பழைய நிலைமை ஏன்னு கேட்டால் இவங்க வந்து தேர்தல் கணிப்புகள்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் தேர்தலில் நாங்கள் 2013 நிற்கும் போது ஒரு சீட்டு கூட வரமாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 28 இடங்களை கைப்பற்றினோம். 2015 தேர்தல் நடப்பதும் போது 6லேருந்து 8 இடங்கள் தான் எக்ஸிட் போலில் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து 70க்கு 67 இடங்களை கைப்பற்றினோம். அடுத்து நடந்த தேர்தலில் வந்து நாங்கள் 40 இடங்களுக்கு மேலே வரமாட்டோம்னு சொன்னாங்க.
ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட 68 இடங்களை கைப்பற்றினோம். அதனால் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஆரம்ப நிலைகளை வச்சு முடிவு பண்ணிட முடியாது. கண்டிப்பாக நேரம் இருக்குது. இன்னொரு 9-10 மணி போல் பாருங்கள், நிச்சயமாக ஆம் ஆத்மி கட்சி ஒரு நல்ல நிலைக்கு வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.